இன்றைக்கி வாங்க நம்ம கம்பு ஊற வச்சுருக்கேன். அது ஆட்டலாம். இட்லி சொல்லலாம், தோசை சொல்லலாம், பணியாரம் சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். இப்போ உளுந்த நம்ம கிரைண்டரில் போட்டுட்டு பார்க்கலாம். அதாவது 100 கிராம். இது இதில் நான் 2 போட்டிருக்கேன் கம்பு. 1 பச்சரிசி, 1 இட்லி புழுங்கலரிசி, மொத்தம் 4. எதுவுமே இட்லிக்கு நம்ம நார்மலாக இட்லி அரிசி போட்டு இட்லி சுடுறோம் இல்லைங்களா, அதுக்குமே 4 தான். 4க்கு 1 உளுந்து. நீங்கள் வேண்டாம் கம்பு மாத்திரம் போட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி சாப்பிட்ற குழந்தைகளாக இருந்தால் நீங்கள் அப்படி செய்யுங்க. வெறும் கம்பு 3 போட்டு, ஆனால் அரிசி கண்டிப்பாக 1 டம்ளராவது போடணும். போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் நல்லா கொடுக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ உளுந்து அரைப்படட்டும். உளுந்து அரைச்ச உடனே நம்ம அந்த கம்பை போட்டலாம். நல்லா உங்களுக்கு என்ன வேணுமோ ஊற்றிக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் பாருங்கள். சும்மா 1/2 டீஸ்பூன். இந்த காப்பி தூள்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்பூனில் அதுலேயும் 1/2 ஸ்பூன் தான் வெந்தயம் போட்டிருக்கேன். அதுவும் போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம உளுந்து அரையட்டும். அதுக்கப்புறம் கம்பு போடும்போது பார்க்கலாம். உளுந்தும் போது நல்லா அரையட்டும். அரைச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ உளுந்த பார்ப்போம். போட்டு ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ஆட்டிடுச்சு பாருங்கள். 100 கிராம் உளுந்து தானே, அதனால் டக்குன்னு ஆட்டிடுச்சு. இப்போ நம்ம உளுந்தை வலிச்சிடலாம். இப்போ உளுந்து ஆட்டியாச்சு. இங்கே பாருங்கள், உளுந்தை ஆட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த கம்பை போடலாம். இப்போ நல்லா கொஞ்சம் மசிஞ்சிருச்சு இல்லைங்களா, இங்கே பாருங்கள். இப்போ நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஆட்டி டக்குன்னு 10 நிமிஷத்தில் ஆட்டிடுவோம். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் சுற்றி நல்லா எல்லாம் தள்ளி விடுங்க. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கொஞ்சம் குருணையாக இருக்குது. இங்கே பாருங்கள், குருணையாக இருக்குது. கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் ஆட்டினா போதும், அவ்வளோதான். நம்ம இட்லிக்கு எப்படி ஆட்டுவோம், நார்மல் அரிசி போட்டு கொஞ்சம் லைட்டாக ரவையை விட கொஞ்சம் நைஸாக அந்த பதமாக ஆட்டினா போதும். ரொம்ப நைஸாக ஆட்டிடாதீங்க. இப்போமே பாருங்கள், அந்த மனம் கம்பு இல்லைங்களா, அதனால் நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ அரைச்சிருச்சு பாருங்கள். அரைச்சிருச்சு. இப்போ மாவு அழிச்சிடலாம். உப்பு பாருங்கள், சும்மா இப்படி கொஞ்சம் தான். ஏன்னா இது 400 தானே போட்டிருக்கோம். அதாவது கம்பு 200 கிராமு, அரிசி ஒரு 200 கிராமு, உளுந்து ஒரு 100 கிராம், மொத்தம் 500 கிராம் போதும். அதுக்கு இவ்வளோ உப்பு போதும். போட்டு இப்போ நல்லா உங்களுக்கு எப்படி நான் மாவு கரைக்கிறேன்னு சொல்லி தந்திருக்கேன் இல்லைங்களா, மாவை நல்லா இப்படி அடித்து இப்படி 4 விரல் விட்டு உள்ளார விட்டு இப்படி கலக்கணும். இப்போ இந்த மாதிரி சுற்றி, ஏன்னா கீழே உளுந்த மாவு இருக்கும், அதனால். அப்புறம் நம்ம அந்த கிரைண்டர் கழுவி தண்ணி ஊற்றுறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி இருக்கும். அதனால நம்ம எல்லாம் சேர்த்து இப்படி நல்லா கரைச்சி இப்படி கைட்டை எடுத்து இப்படி சுற்றணும். இப்படி இந்த 4 விரலை விட்டு உள்ளே விட்டு நல்லா எல்லாம் சுற்றி, பாத்திரத்துலலாம் ஓரத்துலலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா சுற்றி கரைச்சி வைக்கணும். கரைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, நல்லா தொடச்சிட்டு இப்படி சுற்றி, அதாவது எப்போ மாவு கரைச்சாலும் அந்த பாத்திரத்தில் பாதி அளவு தான் இருக்கணும். அந்த மாவு அப்படி பொங்கி வரணும் இல்லைங்களா, பொங்கி ஃபுல்லாக வந்துடும். அதனால எப்போவுமே பாதி அளவு வைக்கணும். வச்சுட்டு இப்போ நல்லா கரைச்சாச்சு. இப்போ நைட்டு ஒரு 9 மணி ஆகுது. இப்போ கரைச்சி வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு எப்படி இட்லி சுடும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன். இட்லி எப்படி வருது, தோசை எப்படி வருதுன்னு உங்ககிட்ட காலையில் காட்டுறேன். காலையில் பார்க்கலாம் வாங்க. நேற்றுக்கு கம்பு மாவு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, நாங்கள் எப்படி புளிச்சுருக்கோம் பா, நுரைச்சி போய் நிற்கிது பாருங்கள். அப்படியே இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி காய வச்சாச்சு. இட்லிக்கு இப்படி மேலாப்பில் எடுத்து லைட்டாக ஒரு கலக்கிடுவோம். கொஞ்சமாக
ஏன்னா குழந்தையெல்லாம் வந்து வெள்ளையாக இட்லி இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. இந்த இட்லி கலராக இருக்கு இல்லைங்களா, கம்பு என்ன கலரோ நம்ம அரிசி போட்டிருக்கோம், பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டும் போட்டிருக்கோம். போட்டிருந்தா கூட அந்த அளவுக்கு வெள்ளை வெள்ளையர்னு வராது. தண்ணி காஞ்சிருச்சு. தண்ணி எப்போவுமே கொதிச்சதுக்கு அப்புறம் தான் வைக்கணும். இட்லி முதையே ஊற்றி வச்சிட்டிங்கன்னா இட்லி வந்து கல் மாதிரி ஆகும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற்றி வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சரி, இட்லி இப்போ ஒரு 7 நிமிஷம் வேகட்டும். இப்போ அந்த பக்கம் இட்லி வெந்துட்டுருக்கு. உங்களுக்கு அதுக்கு முன்னாடியும் ஒரு தோசை ஊற்றி காட்டேன். வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ எண்ணெய் போடணும். சுற்றி எண்ணெய் ஊற்றிடுங்க. வேகட்டும். இப்போ தோசை நல்லா வெந்துருச்சு. நல்லா முருன்னு இருக்கு பாருங்கள். எப்படி வருது பாருங்கள். பரட்டி போட தேவையில்லை, நல்லா வெந்துருச்சு இல்லைங்களா. அப்படி உங்களுக்கு பரட்டி போடணும்னா அப்படி 1 செகண்டு, அவ்வளோதான். இப்போ தோசையும் வெந்துருச்சு. இப்போ இட்லியை பார்க்கலாம். லைட்டாக அப்படி குத்தி பாருங்கள். இப்போ மாவு ஒட்டலை. இப்போ இதுவும் வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இப்போ தோசையும் ரெடி ஆயிடுச்சு, கம்பு இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நான் தக்காளி சட்னி வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா காரமாக சாப்பிடணும்னா கார சட்னி கூட வச்சுக்கலாம். பாருங்கள் இட்லி எப்படி இருக்குன்னு. இல்லை இப்படி ஸ்பாஞ்சு எப்படி பாருங்கள், குஸ்பு இட்லி மாதிரி நல்லா இருக்குது. தோசை பாருங்கள் மொறுன்னு சவுண்டு கேட்குதுங்களா. இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.